அப்ப மோசேயினுடைய காலத்தில் கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தது எல்லாமே வாக்குத்தத்த பிரகாரமாக. மோசேக்கு கொடுத்ததெல்லாம் நியாய பிரமாணத்தினுடைய அடிப்படை. மோசே அல்ல, ஆபிரகாம் தான் முதலில் வந்தவன். அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் அடிப்படை, அதை பெற்றுக்கொள்ள வழி என்னன்னு கேட்டா விசுவாசம். இப்போ மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அடிப்படை என்னன்னு கேட்டால் ஆமென், அதற்கு கீழ்ப்படுதல், அதற்கு சில கிரியைகள் செய்யும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் என்றதான அடிஸ்தானம். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கீழ்ப்படுதலும் கிரியையும். ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து பேசி இருப்பது மோசேயினிடத்தில் அல்ல, மாறாக ஆபிரகாமினிடத்திலே. பிதாவாகிய தேவன் என்னை குறித்து பேசி இருப்பது மோசையோடல்ல, ஆபிரகாமின். அன்பானவர்களே, பிதாவானவர் நம்மளுக்கு ஒரு உபதேச மார்க்கத்தை, நியாயப்பிரமாணத்தை தராமல் நமக்கு விசுவாச மார்க்கத்தை தந்தது பிதாவானவர். இன்னும் அதிகம் யார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும் என்று, நாம் அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று பிதாவானவர் நம்மை குறித்து வாஞ்சிப்பதினாலே